மன்னன் ராஜராஜ சோழன் திரு முயற்சியே இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா சரியா ஒரு விஷயம் சொல்றேன். எத்தனையோ விழாக்கள் நடந்தாலும் இந்த வில்லிசை ஆதிக்கலை, ஆதி தமிழனின் கலை, அறிவு சார்ந்த கலை, அறிவுபூர்வமான கலை, இதை எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த எங்கள் அன்பு செல்வம் ஐயாவுக்கு பணிவன்மான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நினைச்சா வெள்ளிசையை போட முடியாதா? அவர் நினைச்சா வல்லிசையை போட முடியாதா? எல்லாத்தையும் போட்டு ஆதிக்கலைஞருடைய வெள்ளிசையை போட்டார் இல்லையா? அதுக்கு உதவி செய்த அனைத்து சதய விழா குழுவுக்கும் நன்றி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ராஜராஜ சோழ வழி நம்ம வந்திருக்கிறோம். என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? தேவார திருமுறைகள் முறையாக பாடும் வழக்கத்தை நவார பாட வைத்த சாதனை. தேவார நாவார வருதுல்ல, இதுதான் கவிஞரோட சொத்து. எங்க அப்பாவுக்குள்ள ரத்தம், அந்த ரத்தம் தான் பாடுது. தேவார திருமுறைகள் முறையாக பாடும் வழக்கம் இங்கு நாவார பாட வைத்த சாதனை. இது நாயகன் சோழன் இசையிலே தரும் போதனை. நாற்பத்தெட்டு இசைவாணரை நல்லபடி நியமித்தாரா? ஏற்பாட்டில் திருமுறை இசை முழக்கமே. அதுக்கு பக்கத்துல இருவர் ஏற்றபடி இசை வழங்குவர் வழக்கமே. இது மட்டும் இல்லாம எத்தனையோ கருவிகளை எங்களுக்கு பிடிச்ச டாபிக்குங்க. இன்னொரு 5 நிமிஷம் விட்டு கொடுக்கணும். எத்தனையோ கருவிகளே குழல் கிண்ணறம் பறை வங்கியம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. வீணை பாடவியம் முத்திரசங்கு அதை விவரமாக வில்லிசை பாடும் வந்ததிங்க. இது பாருங்க, எங்க வில்லுப்பாட்டுல இருக்கிற உடுக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ராஜராஜ சோழன். உடுக்கை வாசிக்கும் சோமசிவன், கொட்டிமத்தளம் சிகாசிவன், பாடுவோர்க்கும் வாசிப்போர்க்கும் ஊதியம் ஒரு நாளைக்கு 3